வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான முழுமையான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்றதால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாத சூழலில் அன்றாட அரசு செலவினங்களை மேற்கொள்வதற்காக ரூபாய் 5,396 கோடி மதிப்பிலான 5 மாத இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான முழு பட்ஜெட் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன் புதுச்சேரியின் நிதிநிலை மற்றும் கடன் மேலாண்மை குறித்து மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் கோரியது. அதற்கு பதிலளித்த புதுச்சேரி அரசு கடந்த மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி மாநிலத்தின் மொத்த நிலுவைக் கடன் ரூபாய் 11,876.38 கோடி என்றும் அதில் பெரும்பாலான கடன்கள் இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் பெறப்பட்ட சந்தை கடன்கள் என்றும் தெரிவித்தது. மேலும் மாநிலத்தின் மொத்த கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.19% மட்டுமே இருப்பதால் நிர்ணயிக்கப்பட்ட 25% கடன் வரம்பிற்குள் நிதிநிலை இருப்பதாகவும் விளக்கம் அளித்தது. புதுச்சேரி அரசின் விளக்கங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து இம்மாத இறுதியில் கூடவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் 2026-27 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரேன் என்ற குப்புசாமி புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலருக்கு விரிவான மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்பாட்டில் இருந்தாலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் சாலைகளிலும் மழைநீர் கால்வாய்களிலும் கலப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நிலத்தடி நீர் மாசடைந்து உப்பனாறு உள்ளிட்ட நீர்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜிப்பூர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறும் மருத்துவ கழிவுகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் வழியாக உப்பாற்றல் கலப்பதாகவும் இதனால் கடல் நீரிலும் கோலிஃபார்ம் ஈகோலை போன்ற கிருமிகள் அதிகரித்து கடல்வாழ் உயிரினங்களும் பொதுமக்களின் உடல் நலனும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உப்பாற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் துர்நாற்றம், கொசு உற்பத்தி, டெங்கு, மலேரியா, சுவாச கோளாறு, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை நடைபெற்று வரும் மேல்மட்ட சாலை கட்டுமான பணிகள் காரணமாக உப்பாற்றின் இயல்பான நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பொருட்கள் மற்றும் மணல் குவியல்கள் ஆற்றில் கொட்டப்பட்டு இருப்பதால் மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். 732 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்படும் மேல்மட்ட சாலைக்காக ஏராளமான பில்லர்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் உப்பாற்றின் அகலம் குறுகி வெள்ள நீர் வெளியேற முடியாமல் குபேர் நகர், கோவிந்த சாலை, அந்தோனியார் கோவில் வீதி, கென்னடி நகர், திடீர் நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே உப்பாற்றில் நடைபெற்று வரும் மேல்மட்ட சாலை திட்டத்தை மறுபரிசீலனை செய்து மழைக்காலத்தை முன்னிட்டு கட்டுமான பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி ஆற்றில் கொட்டப்பட்டுள்ள கட்டுமான பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கழிவுநீர் உப்பாற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்த நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது மனுவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 16வது லீக் ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பதிவு செய்தது. டாஸ் வென்ற ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவித்தது. இந்த தொடரில் 2வது முறையாக அந்த அணி 200 ரன்களை கடந்தது குறிப்பிடத்தக்கது. 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணி
14.2 ஓவர்களில் 138 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருது 94 ரன்கள் குவித்த பிருத்திவிராஜன் கண்ணாவுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற 10வது லீக் ஆட்டத்தில் மாகேஸ் டைகர்ஸ் அணி ரூபி ஒயிட்டவன் லெஜெண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. முதலில் பேட் செய்த ரூபி ஒயிட்டவுன் அணி 19.5 ஓவர்களில் 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் விளையாடிய மாகேஸ் டைகர்ஸ் அணி 15.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நாடார் மகாஜன சங்கத்தின் கல்வி திருவிழா 2026 சார்பில் மாநில அளவிலான காமராஜர் பேச்சு போட்டி சித்தன்குடியில் உள்ள புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் பழனிவேல், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ராஜவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியை தங்கமணி ஒருங்கிணைத்தார். NMS கல்வி திருவிழா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவனி மாடசாமி பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு தங்களது பேச்சு திறமையை வெளிப்படுத்தினர். 6 முதல் 8ஆம் வகுப்பு பிரிவில் சுப்பிரமணி பாரதியார் மேல்நிலை பள்ளி மாணவி கிரண்யா முதல் பரிசும், ராமச்சந்திரா வித்யாலயா பள்ளி மாணவி ஹரிணி மற்றும் பிரைம்ரோஸ் மேல்நிலை பள்ளி மாணவர் கார்த்திக் 2ஆம் பரிசும், புனித சூசையப்பர் க்ளூனி மேல்நிலை பள்ளி மாணவி சாரிகா 3ஆம் பரிசும் பெற்றனர். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பிரிவில் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி மாணவி முகிலினி முதல் பரிசும், பேட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர் அஸ்வந்த் 2ஆம் பரிசும், ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா உயர்நிலை பள்ளி மாணவர் பிரணவ் 3ஆம் பரிசும் பெற்றனர். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பிரிவில் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளி மாணவர் ஜெய் நிதின் முதல் பரிசும், புனித சூசையப்பர் க்ளூனி மேல்நிலை பள்ளி மாணவி ஹரிணி 2ஆம் பரிசும், முத்திரையார் மேல்நிலை பள்ளி மாணவி சுபஸ்ரீ 3ஆம் பரிசும் வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 7,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 5,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 3,000 நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் பங்கேற்கும் மாநில இறுதிப் போட்டி வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகரில் உள்ள KV சாலா மேல்நிலை பள்ளியில் நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பரிசாக ரூபாய் 50,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 30,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 20,000 வெற்றி கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. பரிசளிப்பு விழா 15ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறுகிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழக மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் 120 மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு நியமன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியை வலுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தொடங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி தமிழகத்திலும் மக்கள் ஆதரவுடன் வளர்ந்து பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்றார். குடிநீர், வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கடன் சுமை மற்றும் அடிப்படை வசதிகள் போன்ற மக்களின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி குறித்தும் விமர்சனம் செய்த அவர், மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தற்போதைய ஆட்சி நிறைவேற்றவில்லை என்றும் நிர்வாகத்தில் முதிர்ச்சியின்மை காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்றும் வலியுறுத்தினார். அரசியலுக்கு வருபவர்களுக்கு மக்கள் நலன், நிர்வாகத்திறன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்கான தெளிவான பார்வை இருக்க வேண்டும் என்றும், ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றாலும் அதற்கு அரசியல் அறிவும் தொலைநோக்கு சிந்தனையும் அவசியம் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்தார். உடனடியாக வழக்கறிஞரை அழைத்து சென்றவர் இவர்தான் விஜயகுமார் அவர்கள். அதிகமான வழக்கறிஞர்களை உருவாக்க வழக்கறிஞர்களுடைய மாநில துணை செயலாளர் பரணி தலைவர் முகராசி வழக்கறிஞராக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. எந்த கட்சியும் கிடையாது, திராவிட கட்சி திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவையொட்டி கவிதை தொகுப்பு, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவியரசர் நினைவில்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமை தாங்கினார். ஜெயந்தி கண்ணப்பன், மக்கள் கவிஞர் நாகப்பன், மரபு மாமணி, வடுகை கண்ணன், புதுவை தமிழ் சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆசிரியர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிஞாயிறு வீரமுருகையன் வரவேற்றார். முனைவர் கடவூர் மணிமாறன் விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து காலத்தை வென்ற கவி கண்ணதாசன் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கிற்கு பேராசிரியர் முருகையன், கவிஞர் தமிழலை தங்கராசா, கலைமாமணி பாலசுப்ரமணியன், முனைவர் சரஸ்வதி பாஸ்கரன், கவிஞர் பரணி சுபசேகர் மற்றும் கவியரசி மகேஷு ஆகியோர் தலைமை வகித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகள் வாசித்தனர். பின்னர் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு அரசின் இயற்கை வளத்துறை அமைச்சர் பிரபு புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள கவிஞர்கள் எழுதிய காலத்தை வென்ற கவி கண்ணதாசன் என்ற நூற்றாண்டு விழா கவிதை தொகுப்பை வெளியிட்டார். மேலும் பங்கேற்ற கவிஞர்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மயிலம் தமிழ் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் திருநாவுக்கரசு நூலாய்வுரை வழங்கினார். பேராசிரியர் முனைவர் செந்தமிழ்கோ நன்றி கூறினார். நிகழ்ச்சி கவிஞர்கள் ஈரோடு கவிமயில் மற்றும் வேளாங்கண்ணி வின்சை தொகுத்து வழங்கினர். விழா ஏற்பாடுகளை புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிர்வாகிகள் மற்றும் செயலவையினர் முன்னின்று செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட AIFFD லைசன்ஸ் கோச்சிங் கோர்ஸ் 2026 பயிற்சி முகாமின் நிறைவு விழா லாஸ்பேட்டையில் உள்ள LFB ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. 6 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் 24 பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு நவீன கால்பந்து பயிற்சி முறைகள், வீரர்களை மேம்படுத்தும் நுட்பங்கள், தலைமைத்துவ திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து விரிவான பயிற்சி பெற்றனர். நிறைவு விழாவில் AIFF பாடநெறி பயிற்றுனர் வீரபாபு சிவனேனிக்கு முன்னாள் கால்பந்து பயிற்சியாளரும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் பயிற்சியாளருமான கிருஷ்ணராஜ் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். AIFF உதவி பயிற்றுனரும் SDAB கால்பந்து பயிற்சியாளருமான நத்தானியலுக்கு LFB ஸ்போர்ட்ஸ் இயக்குனர் அமுதவாணன் நினைவு பரிசு வழங்கினார். மேலும் LFB ஸ்போர்ட்ஸ் இயக்குனர் அமுதவாணனை பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பயிற்சி முகாமை ஒருங்கிணைத்த பாடநெறி ஒருங்கிணைப்பாளர் நாராயணமூர்த்திக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பயிற்சி முகாம் வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் ராஜாவும் கௌரவிக்கப்பட்டார். மேலும் பயிற்சி முகாமில் மருத்துவ சேவையாற்றிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உடற்பயிற்சி மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த உடற்பயிற்சி மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் ஹரிஹரன் மற்றும் டாக்டர் ஆகாஷ் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகிகள், AIFFD லைசன்ஸ் என்பது ஒரு சான்றிதழ் மட்டுமல்ல, இந்திய கால்பந்தின் எதிர்கால வீரர்களை உருவாக்கும் பயிற்சியாளர்களின் பொறுப்பான பயணத்தின் தொடக்கம் என்று தெரிவித்தனர். முடிவில் பயிற்சி முகாம் வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அமைப்புகள், தன்னார்வலர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் நன்றி தெரிவித்தார்.
காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு காமராஜரின் வாழ்க்கை, இயற்கை மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த ஓவியங்களை வரைந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நடைபெற்ற விழாவிற்கு தோட்டக்கலை இணை இயக்குநர் சண்முகவேலு, விவசாயத்துறை பொறியியல் பிரிவு துணை இயக்குநர் பிரபாகரன் மற்றும் தாவரவியல் பூங்கா வேளாண்மை அலுவலர் உமாராணி ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஓய்வு பெற்ற வட்டாட்சியரும் சமூக சேவகருமான அய்யனார், ஓம் சக்தி ரமேஷ், கலா விஸ்வலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூட ஆசிரியர் திலக், ஓவியர் கனகலிங்கம் மற்றும் நெறியாளர் வள்ளியம்மை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் மற்றும் அமைச்சர் ராஜவேல் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவிய கலைஞர் சசிகலா, நாதஸ்வர கலைஞர் சுப்பிரமணியன், அனுக் முதியோர் இல்ல நிறுவனர் சோபியா மேரி ஜோஸ்பின், பூஜா ராகுல், யோகா பயிற்சியாளர் ராஜலட்சுமி மற்றும் தவில் கலைஞர் விநாயகம் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி ராக் கடற்கரை சாலையில் அதிவேகமாக கார் ஓட்டி சென்றதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் வாகனத்தின் பதிவெண்ணை வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் மாநிலமாக உள்ளதால் ராக் கடற்கரை வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களின் போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இருப்பினும் நள்ளிரவு நேரங்களில் சிலர் பேரிகார்டுகளை அப்புறப்படுத்திவிட்டு கடற்கரை சாலையில் வாகனங்களை இயக்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக பதிவு எண் கொண்ட சிவப்பு நிற வோக்ஸ்வேகன் கார் ஒன்று ராக் கடற்கரை சாலையில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வாகனத்தின் பதிவெண்ணை வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வாகன ஓட்டுநரை கண்டறியும் பணியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அருண்குமார் மற்றும் இஸ்ராயல் பிரசாத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். பிறந்தநாள் விழாவை ஒட்டி மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு டாக்டர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று உழவர் சந்தையின் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடைகள் வெளிப்புறத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன. திறப்பு விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பயன்பாட்டை தொடங்கி வைத்தனர். பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் கடை வெளிப்புறத்திற்கு மாற்றப்பட்டதால் இனி காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பொதுமக்கள் சிரமமின்றி அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. காச நோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் சத்தான உணவுகளை உட்கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சத்தான உணவுப் பொருட்கள் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகங்களை 40 காச நோயாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பத்மினி, வினோத், ராதாமுத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காசநோயை முழுமையாக ஒழிக்க மருந்துகளை தவறாமல் உட்கொள்வதுடன்
சத்தான உணவுகளை உட்கொள்வதும் அவசியம் என மருத்துவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் மதுபான கடைகளை அகற்றக் கோரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தலைமையில் பொதுமக்கள் புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதியில் 21க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் சில குடியிருப்புகள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தினந்தோறும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் நீண்ட நாட்களாக விடுத்த கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சாய் சரவணன்குமார் தலைமையில் பொதுமக்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கலால்துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சந்தித்து சாய் சரவணன்குமார் மனு அளித்து பேசினார். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகள் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சாய் சரவணன்குமார், தமிழகத்தில் மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது போல புதுச்சேரியிலும் படிப்படியாக மதுபான கடைகளை மூடி முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஒரு மதுபானத்தை குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பாரை கொண்டு வந்துக்கிறாங்க. அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் கடந்த காலங்களில் போராட்டங்கள் ஈடுபட்டதுனால அந்த மதுபான கடையை அப்போ தடை பண்ணாங்க. மீண்டும் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்கேருந்து ஆர்டர் வாங்கிட்டோம், அதனால திறப்போன்னு சொல்லி திறக்கிறாங்க. அதை திறக்கக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்திற்கு உண்மைத்தன்மை தெரியாது. அந்த உண்மைத்தன்மையை தெரியணும்னா நாங்கள் ரிட்டு பெட்டிஷன் போட்டு அதை மக்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் செய்யறதுக்கு எங்களுக்கு 3 மாத காலம் அவகாசம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற இடத்துக்கு அந்த மதுபானத்தை மாத்திருங்கன்னு சொல்லி கேட்கிறோம். மக்களை வன்முறைக்கு தயவு செய்து தூண்டாதீங்கன்னு சொல்லி கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி திரிவேணி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மலர் அலங்காரத்தில் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருள் பெற்றனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்த போது காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் முன்னிலையில் சிலர் பொது இடத்தில் மது அருந்தியதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் சிலர் பொது இடத்தில் மது அருந்தியதுடன் அங்கு நின்றிருந்தவர்களை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வைரலாக பரவி வரும் இந்த வீடியோ தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளிப்பருவ நினைவுகள், ஆசிரியர்களுடனான அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை பயணங்களை பகிர்ந்து கொண்டு பழைய நினைவுகளை மீட்டெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தாங்கள் கல்வி பயின்ற பள்ளியில் தற்போது பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வருவதாகவும் இந்த சமூக பணி இனி வரும் காலங்களிலும் தொடரும் என்றும் தெரிவித்தனர். முன்னாள் மாணவர்களின் இந்த சமூக பொறுப்புணர்வை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். நிகழ்ச்சி நிறைவில் இதுபோன்ற சந்திப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதுடன் பள்ளியின் வளர்ச்சிக்காக மேலும் பல நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும் முன்னாள் மாணவர்கள் உறுதியெடுத்தனர். புதுவை பாரதி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரெயின்போ நகர் நில மோசடி வழக்கு தொடர்பாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் முதலில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட பதிவாளர் ரமேஷ், அப்போதைய தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் இந்த நிலத்தை காமாட்சியம்மன் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு நில ஆவணங்கள் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்போது பணியாற்றிய தற்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அண்மையில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓடும் ரயிலில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் தொடங்கி வைத்தார். போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயணத்தின் போது பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்து தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாணவர்களின் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற புதுமையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஏற்பாட்டாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகரில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஆதி கைலாசநாதர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கத்திற்கு எதிரே நந்திக்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள தியான பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்து இறையருள் பெற்றனர். விழா ஏற்பாடுகளை குமராபாளையம் தியாகராஜன், கல்பனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் ரூபாய் 500 கோடி மதிப்பிலான 100 ஏக்கர் விவசாய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக செயல்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆரோவில் சர்வதேச நகரமாக திகழ்கிறது. 80க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு வசித்து வருகின்றனர். ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் உள்ளன. அவற்றில் தமிழகத்தின் மயிலம் சாலையில் அமைந்துள்ள அன்னபூர்ணா ஃபார்ம் லேண்ட் என்ற 100 ஏக்கர் நிலத்தில்
கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்தை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி தொல்லமூர் கண்ணன் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றுள்ளதாகவும் இதற்கு ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் சிலரின் ஒத்துழைப்பும் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 7 முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் இந்த விவகாரத்தில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் இருப்பதாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் ஆரோவில் வாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி நில அபகரிப்பு தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நிலத்தை இஷ்டத்துக்கு தாரவாரியா வித்துட்டு இருக்காங்க. ஆரோவில்ல கொடுத்த ஒரு சென்ட் நிலம் பொதுமக்கள் கொடுத்த நிலம், பொதுமக்கள் கொடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்டை நம்பி கொடுத்தவங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 100 ஏக்கர் நிலத்தை, அன்னபூர்ணா ஃபார்முங்கிற நிலத்தை ₹1 கொடுத்து விட்டாங்க ஐஐடி சென்னைக்கு 33 வருஷத்துக்கு. அதில் ஏகப்பட்ட முறைகேடு இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டே இருக்கோம். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து பல கம்ப்ளைண்ட் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டோம். போலீஸும் சம்மன் கொடுத்துருக்கு, டிஎஸ்பி ஆஃபீஸில் சம்மன் கொடுத்துருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஆனால் கேஸ் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இழுத்துட்டு இருக்காங்க. கேஸ் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருந்தா இன்னாரும் எங்ககிட்ட வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் எல்லாம் தப்பு சொல்கிற கிளம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு சாதகமாக இருக்கனால டைம் வாங்கிட்டு இருக்காங்க, இழுத்துட்டு இருக்காங்க. அதான் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் இது அப்படியே விட்டுற போகிறது இல்லை நாங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த நிலத்தை மோஸ்ட்லி எப்படி பண்ணுறாங்கன்னா மாற்றி விடுறாங்க. தட் இஸ், ஒரு நிலத்தை இன்னொரு நிலத்துக்கு மாற்றி விடுறது. சில நிலம் எங்களுக்கு தேவையில்லை, சில நிலம் எங்களுக்கு தேவை இருக்குது. அந்த தேவையில்லாத நிலத்துல ரொம்ப வருமானம் உள்ள நிலங்கள், ரொம்ப பணம் கூட இருக்கிற நிலங்களை, ரொம்ப ஹை வேல்யூ லேண்டை வாரி கொடுத்து விட்டாங்க. ஒரு சின்ன கேஸு ₹16 ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க 2023. அதே நிலத்துக்கு ஆரோவில் 2009 ₹125 வாங்கியிருக்கு, டோல்கேட் கொடுத்தாங்க. ஸோ அதே நிலத்தை 2023 ₹16 கொடுக்குறாங்க. வாங்கினாலும் ₹6000 விற்கிறான் பிளாட் போட்டு. ஊழல் எங்க உச்சத்துல போயிடுச்சு. ஏக்கருக்குல 50 கோடி 60 கோடி சர்வசாதாரணமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கணக்குல போயிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இது பற்றி நாங்கள் பல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம், பல கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டோம். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆப்வியஸ்லி ஸ்லோவாக தான் இருக்கும். அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க ஸ்லோவாக தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு உள்ளது பிரச்சனை இல்லை, நாங்கள் மீண்டும் எடுத்துகிட்டு வருவோம் அதை. ஸோ இந்த எக்ஸிபிஷன் போடுற நோக்கம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விஷயத்துக்கு எங்கிட்ட சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்குது. அதை ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மூலியமாகவே காட்டுறோம். இது எவ்வளோ தூரம் அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியாது. ஸோ கோரிக்கை சிம்பிளாக இருக்குது. இந்த ஆரோவில் மக்கள் உருவாக்கின ஒரு சொத்தை இப்படி ஆட்டையை போடுறத அனுமதிக்க முடியாது. இது நாங்கள் கண்டிப்பாக லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த மிரட்டுற வேலை இருக்கு பாருங்க, த்ரெட் வீசா வச்சு த்ரெட் பண்ணுறது, தூக்கி விடுவோம், உழைச்சிடுவோம். ஏன்னா நம்பி கொடுத்தவங்களுக்கு எந்த சொத்தும் அவங்க பேரில் இல்லை, அனைத்து சொத்தும் ஆரோவில் பேரில் இருக்கு. இதுக்கு முன்பு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, பொதுமக்கள் யார் அந்த ஜனங்க அங்கே இருக்காங்களோ அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒற்றுமையா வாழ்றது ஹியூமன் யூனிட்டி, அந்த ஒற்றுமையா வாழ்றதை நம்பி வந்தாங்க. இப்போ வழிகாடு ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செயல்போக்கை எதிர்த்து நாங்கள் போராடிட்டே இருக்கோம். அந்த போராட்டோட ஒரு வடிவம் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது. புதுச்சேரி கோரிமேடு சந்திப்பில் பிஆர்டிசி பெண் நடத்துனர் மீது எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து மோத முயன்றதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நகர பகுதிகளில் வழக்கமான பேருந்துகளுடன் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. எலக்ட்ரிக் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கோரிமேடு சந்திப்பில் எலக்ட்ரிக் பேருந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை மீறி நின்றதாக கூறி பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து வந்து பெண் நடத்துனரை மோத முயன்றதாக புகார் கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவம் எதிரே நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.